நான் அபு யாகூப் அல்கிந்தி. உங்களுக்கு நான் அல்கிந்தி 801ஆம் ஆண்டு கூப்பா நகரத்தில் பிறந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் அறிவின் பல கிளைகளில் ஆழமாக ஈடுபட்டு மனித குலத்திற்கு பல துறைகளில் பங்களிப்புகளை வழங்கியுள்ளேன். என் இளமைக் காலம் பசராவின் செழிப்பான கலாச்சார சூழலில் கழிந்தது. சிறுவயதிலிருந்தே எனக்கு அறிவின் பல கிளைகளில் ஆர்வம் இருந்தது. என் குடும்பம் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தது. கிரேக்க தத்துவம், கணிதம் மற்றும் அறிவியல் படைப்புகளை அரபு மொழியில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டேன். நான் ஒரு விஞ்ஞானியாகவும் பணியாற்றினேன். என் தத்துவ ஆய்வுகளில் முக்கியமாக கவனம் செலுத்தியது அறிவியல் மற்றும் மதத்தின் இணக்கமான தொடர்பு பற்றியது. முதல் அரபு தத்துவஞானி என்று பலர் என்னை அழைக்கிறார்கள். ஆனால் நான் எப்போதும் ஒரு மாணவனாகவே இருந்தேன். அறிவின் ஆழத்தை அளவிட முடியாது என்பதை நான் நன்கு அறிவேன். கணிதத் துறையில் எனது பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. கிரிப்டோகிராபி, மறைக்குறியியல் துறையில் எனது பங்களிப்பு முக்கியமானது. நான் உருவாக்கிய முறைகள் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகும் பயன்பாட்டில் இருந்தன. வானியல் துறையில் நான் ஆழமான ஆராய்ச்சிகள் செய்தேன். வானியல் கணித முறைகள், கோள்களின் இயக்கம் மற்றும் வானியல் கருவிகள் பற்றி பல நூல்கள் எழுதினேன். வானியல் கண்காணிப்புகளுக்கு புதிய கணித முறைகளை அறிமுகப்படுத்தினேன். வானியல் மற்றும் ஜோதிடத்திற்கு இடையேயான வேறுபாட்டை தெளிவாக விளக்கினேன். மருத்துவத் துறையில் எனது பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. மனித உடலின் இயக்கங்கள், மருந்துகளின் விளைவுகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி ஆய்வுகள் செய்தேன். மருத்துவத்தில் கணித முறைகளை பயன்படுத்தி பல புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கினேன். இசைக் கோட்பாட்டில் எனது பங்களிப்புகள் மிகவும் முக்கியமானவை. இசையின் கணித அடிப்படைகள் பற்றி ஆராய்ச்சி செய்தேன். இசை ஒலிகளின் அதிர்வெண்கள் மற்றும் அவற்றுக்கிடையேயான கணித தொடர்புகளை ஆய்வு செய்தேன். இந்தத் துறையில் எழுதிய இசையின் கணித அமைப்புகள் பற்றி என்ற நூல் பல நூற்றாண்டுகளாக இசைக் கோட்பாட்டின் அடிப்படை நூலாக விளங்கியது. என் வாழ்க்கையின் இறுதிக் காலத்தில் பாக்தாத்தில் வாழ்ந்தேன். அப்பாசிய கலீபாக்களின் ஆதரவில் எனது ஆராய்ச்சிகளைத் தொடர்ந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினேன். துரதிருஷ்டவசமாக அவற்றில் பல இன்று கிடைக்கவில்லை. 873ஆம் ஆண்டு பாக்தாத்தில் என் உயிர் பிரிந்தது. ஆனால் என் எண்ணங்களும் கண்டுபிடிப்புகளும் இன்றும் உயிர்ப்புடன் விளங்குகின்றன. என் வாழ்க்கையின் முக்கிய பாடம் என்னவென்றால், அறிவு என்பது ஒரு ஒளி. அது எல்லா இருளையும் போக்கும். நான் என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒளியைத் தேடினேன். தத்துவம், கணிதம், வானியல், மருத்துவம், இசை என எந்தத் துறையில் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் அதன் பின்னால் உள்ள நோக்கம் மனிதகுலத்தின் நலனுக்காக இருக்க வேண்டும்.